இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சார். நம்ம எந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லனாலும் போட்டுக்கலாம். இது 3 இன்ச் பிரிண்டர் ஆட்டோ கட்டோட வந்துரும். 1 இயர் வாரண்டி. இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லிங் ஆப்ஷனு, மாஸ்டர் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, கஸ்டமர் ஆட் பண்ணுறது, சப்ளையர் ஆட் பண்ணுறது, பர்ச்சேஸு, சேல்ஸ் ரிட்டர்னு, பர்ச்சேஸ் ரிட்டர்னு, இது எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்துடும் சார். செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் செட்டிங்ஸு, டிவைஸ் செட்டிங்ஸ் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இது 1 இயர் வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு பிரிண்டருக்கு. சாஃப்ட்வேர் வந்து நெக்ஸ்ட் இயர் போகும்போது உங்களுக்கு ஏஎம்சி இருக்கும். சாஃப்ட்வேர் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 4+ டேக்ஸு, பிரிண்டர் வந்து 8+ டேக்ஸு, 12+ டேக்ஸு. இது ரெண்டும் செட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஜஸ்ட்டு ஒரு 12,000 ஒரு 10,000 ஃபோன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஃபோன் இருந்தால் போதும். நீங்கள் இது எல்லாமே போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பில் போட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே இதில் வந்துடும். நம்ம ஆட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே இமேஜ் வச்சு செட் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே போகும். ப்ராசஸ்டு பில்லில் போய் சேவ்னு கொடுத்தோன்னா பில்லு சேவ் ஆயிரும். அதை பிரிண்ட் எடுக்காமல் கஸ்டமருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை பிரிண்ட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு இதில் பிரிண்ட் வந்துடும். மேலே நம்ம கடை பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் பில் எடுக்காமல் டேரெக்டாக கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் எப்படின்றத பார்க்குறோம். ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் வைஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னென்ன ஐட்டமில் என்னென்ன போயிருக்கு. இப்போ பிரியாணியில் எத்தனை போயிருக்கு, க்ரீன் டீயில் எவ்வளோ போயிருக்கு, இட்லியில் எவ்வளோ போயிருக்கு. இந்த மாதிரி ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்ஸும் பார்த்துக்கலாம். டே வைஸ் சம்மரி பார்த்துக்கலாம். கேட்டகரி வைஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். யூசர் வைஸ் எடுத்துக்கலாம். இந்தமாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களோட ஆர்டருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.